இத்திருத்தலத்தில் உள்ள வனதுர்க்கையை ராகு காலத்தில் நெய் விளக்கு ஏற்றி பூஜிப்பதும், கோயிலில் வழங்கும் மஞ்சள் கயிற்றினை இரு பாலரும் கையில் அணிவதால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கணவனை பிரிந்து வாழும் நிலையில் உள்ள பெண்கள் தவறாது 5 வாரங்கள் தொடர்ந்து இத்திருத்தலத்தில் பூஜை செய்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை பூஜைக்கு ஏற்ற நாட்களாகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் வழிபாடும், மறுநாள் திங்கட்கிழமை ராகு காலத்தில் வழிபாடும் செய்து இறையருள் பெறலாம். இப்போ இந்த திருக்கோயில் குறிப்பாக பிராமண தோஷம் என்று சொல்லக்கூடிய குரு என்றால் அந்தணன் என்ற பொருள். அந்தணன் என்றால் பிராமணன். சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவோடு ராகு பகவான் சேர்ந்திருப்பார், குரு பகவானோடு கேது பகவான் சேர்ந்திருப்பார், அல்லது குரு பகவானே அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களில் யாருக்கெல்லாம் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக குருதோஷம் இருக்கும். குருதோஷம்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த குருதோஷம் இருந்தால் 2 விதமான காரியங்கள் வெற்றி பெறாது. எந்த சுபகாரியத்திற்கு சென்றாலும் தடை, குழந்தை பாக்கியத்தில் முக்கியமாக தடை. இங்கே அருள்மிகு ராமச்சந்திரமூர்த்தி என்று நம்மளால் பூஜிக்கப்படக்கூடிய அவருடைய குழந்தைகள் லவனும் குசனும் வந்து இந்த திருத்தலத்தில் அருள்மிகு லவபுரீஸ்வரரையும் அருள்மிகு சௌந்தராம்பிகை தாயாரையும் தரிசனம் செய்து இங்கே யாரெல்லாம் வர்றாங்களோ, இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் குருதோஷத்தை நிவர்த்தி செய்து தரணும் என்று சிவபெருமானை வேண்டிய காரணத்தினால் இங்கே குருதோஷம் நிவர்த்தியாகிறது. உதய கதிர் போல் வண்ணம் படைத்தோய் ஒயிலாக வருகின்ற கடவுரின் குயிலே இதய சிங்காதனம் அமரும் எழிலே இதமாக உணர்வூடும் இனிய பூம்பொழிலே மாணிக்கமே பச்சை மரகத ஒளியே மங்களமாம் எழில் குங்கும கடலே ஆணி பொன்னே மின்னும் மின்னல் கொடியே அழகிய மாதுளை முட்டின் அழகே ஈன்றெடுத்த தாய் தந்தையர் அருளாலும் குரு அருளாலும் எல்லாம் அல்ல லவபுரீஸ்வரர் சொர்ணாம்பிகை சமேத அருளாலும் இங்கே பெரிய திருவிழாவாக ஒவ்வொரு பிரதோஷமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ராகு கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு வெள்ளிக்கிழமை 10-12 ராகுகால பூஜை நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே அம்பாள் 6 அடி உயரத்தில் வனதுர்க்கையாக காட்சி தருகிறாள். இங்கே என்ன ஒரு பெரிய ஒரு விசேஷம்னா, லவனும் குஷலனும் இங்கே தான் வந்து ஈண்டெடுத்தாங்க. அதனால் அவங்க வந்து முதன்மையாக வழிபட்ட ஸ்தலம் இது. 1400 வருடத்துக்கு முன்பாக இந்த ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.